2026 தேர்தல் ரிசல்ட் வந்தாச்சு. ஆனா ஒரு பெரிய அதிர்ச்சி. யாருக்கும் முழு பெரும்பான்மை இல்ல. இதுதான் ஹங் அசெம்பிளி. அப்படின்னா என்ன நடக்கும்? யாரு ஆட்சி அமைப்பாங்க? பாப்போம். டட்டம் சிம்பிளா ஹங் அசெம்பிளினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு மாநில சட்டசபை தேர்தல்ல ஒரு கட்சிக்கும் தனியாக ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி கிடைக்காத நிலைதான் ஹங் அசெம்பிளி. தமிழ்ல சொன்னா தொங்கு சட்டசபை அல்லது பெரும்பான்மை இல்லாத சட்டசபை. மெஜாரிட்டி எப்படி கணக்கிடுறது? தமிழ்நாடு சட்டசபை மொத்தம் 234 இடங்கள். அதுல ஆட்சி அமைக்க குறைந்தது 118 எம்எல்ஏ சப்போர்ட் வேண்டும். இந்த எண்ணிக்கையை எட்டாதால் ஹங் அசெம்பிளி உருவாகும். இதுக்கடுத்தது ஆட்சி அமைக்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு சில வழிகள் இருக்கு. நம்பர் 1, கூட்டணி அரசு. 2 அல்லது அதற்கு மேல்பட்ட கட்சிகள் சேர்ந்து 118 சப்போர்ட் எடுத்து அரசு அமைக்கலாம். நம்பர் 2, வெளிப்புற ஆதரவு. ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும், மற்றொரு கட்சி வெளியிலிருந்து சப்போர்ட் கொடுக்கும். நம்பர் 3, கிங் மேக்கர் யாரு? சின்ன கட்சிகள் தான் முக்கியம். அவர்கள் யாருக்கு சப்போர்ட் கொடுக்கறாங்கன்னு தான் முடிவு. அதனால அவர்களையே கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. நம்பர் 4, கவர்னர் ரோல். அதிக சப்போர்ட் உள்ள கட்சிய கவர்னர் அழைப்பாரு. அவங்க அசெம்பிளில மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். ஃப்ளோர் டெஸ்ட் என்ன? எம்எல்ஏக்கள் அசெம்பிளில ஓட் போட்டு யாருக்கு சப்போர்ட் என்று காட்டுவாங்க. இதுதான் ஃப்ளோர் டெஸ்ட். கவர்மெண்ட் அமைக்க முடியலனா, மெஜாரிட்டி கிடைக்கலனா பிரசிடென்ட்ஸ் ரூல் வரலாம் அல்லது மீண்டும் தேர்தல் நடத்தலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு கட்சி 100 சீட்ஸ் எடுத்துக்கிச்சு, மற்றொரு கட்சி 95 சீட்ஸ் எடுத்துக்கிச்சு, மூன்றாவது கட்சி 20 சீட்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா யாருக்கும் 118 இல்ல. அப்போ ஹங் அசெம்பிளி உருவாகும். இந்த 20 சீட்ஸ் உள்ள கட்சி தான் முடிவு செய்யும். இப்போ ஷார்ட்டா கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஹங் அசெம்பிளினா கிளியர் வின்னர் இல்ல. சின்ன கட்சிகள் தான் பெரிய பவர். அரசியல் ஒரு நெகோசியேஷன் கேமாக மாறும். இந்த மாதிரி ஈஸி எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பொலிட்டிக்கல் டாபிக்ஸ் பார்க்கலாம்.